ஹலோ வியூவர்ஸ், இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க பிசில ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பத்தி தான் இந்த விட நம்ம பார்க்க போறோம். உங்க பிசியோட யூஎஸ்பி போர்ட்ல பென்டிரைவ் இன்ஸ்டால் பண்ணக்குள்ள யூஎஸ்பி ஹேஸ் நாட் ரெகக்னைஸ்ட்னு உங்க பிசியோட ரைட் சைடுல ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி இஷ்யூஸை எப்படி நம்ம சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா என்னோட சேனல் டெக்னிக்கல்ஸா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட்டா வந்துகிட்டு இருக்கோம். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு விண்டோஸ் 10 யூசரா இருந்தீங்கன்னா ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதுல பாத்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் பேஜ் வரும். அந்த பாப்அப் பேஜ்ல பாத்தீங்கன்னா டிஸ்க் டிரைவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அங்கே ஷோ ஆகும். டிஸ்க் டிரைவ்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் மெமரிஸ் அங்கே ஷோ ஆகும். அதுல முதல்ல உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல உள்ள ஸ்டோரேஜ், அதாவது உங்க ஹார்ட் டிஸ்க்ல உள்ள ஸ்டோரேஜ். ரெண்டாவதா இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம போட்ட பென்ட்ரைவோட ஸ்டோரேஜ். நம்ம என்ன பென்ட்ரைவை லேப்டாப்ல இன்ஸ்டால் பண்ணோமோ அதை நம்ம ரைட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அப்டேட் டிரைவ்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க உங்க பென்ட்ரைவோட சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணாம இருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ நான் சொன்னது பாத்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன். இதுல ரெண்டாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் முதல்ல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜர், இது பாத்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜர். அதனால டிஸ்க் மேனேஜரை நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இப்படி ஒரு பாப்அப் பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப்ல இருக்கிற எல்லா ஸ்டோரேஜ் சாஃப்ட்வேர்ஸையும் இதுல ஷோ ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பென்ட்ரைவ்ல ஒரு நேம் போட்டு வச்சிருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவோட ஹெல்த்லாம் எப்படி இருக்கு அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ண பிறகு பென்ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சேஞ்ச் டிரைவ் லெட்டர்ஸ் பேட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உங்க டிரைவரோட நேமை சேஞ்ச் பண்ணிங்க. அதாவது EF இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து தெரியுமா, அந்த லெட்டர்ஸை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கங்க. சேஞ்ச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஒன்ஸ் மோர் நீங்க உங்க பென்ட்ரைவை எஜெக்ட் பண்ணிட்டு திரும்பி மாட்டீங்கன்னா உங்களுக்கு அது நார்மலா. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை வேற எந்த மாதிரிலாம் சால்வ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணீங்க. நாங்களும் அதை பார்த்து தெரிஞ்சுப்போம். இதோட என்னோட வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பத்தின உங்க கருத்து என்னங்கிறத பத்தியும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் என்னோட சேனல் டெக்னிக்கல்ஸ் 2020 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அப்டேட்டா உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.